சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல உதிரி உதிரியா நம்ம வெஜிடபிள் புலாவ் பண்ண போறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தக்காளி யூஸ் பண்ணி பண்ண போறோம். டேஸ்ட்டு செமையா இருக்கும். குழந்தைகளுக்கு லஞ்சா குடுத்து விடலாம். இதுக்கு குக்கர்ல எண்ணெய் ஊத்திட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ஸ்டார் அனீஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஸ்டோன் ஃப்ளவர், கல்பாசி. அதுக்கப்புறமா கிராம்பு, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நீங்க பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏத்த மாரி போட்டுக்கலாம். ஸோ குக்கர்ல செய்றதுனால உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே ரெடி ஆயிடும். இப்ப நெய், அதுக்கப்புறமா புதினா ஒரு கையளவு போட்டுக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர குடுக்கும். நீங்க கசூரி மேத்தி இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 தக்காளி. இத வந்து நல்லா போட்டுட்டு, நல்லா சாஃப்ட் ஆக வரைக்கும் வதக்கணும். இதிலேயே எந்த வெஜிடபிளா இருந்தாலும் நீங்க போடலாம். கேரட், காலிஃப்ளவர், பீன்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி, பூண்டு நான் கேரட் போட்டிருக்கேன். நீங்க வந்து சோயா இருந்துச்சுன்னா, சோயா வந்து 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு, தண்ணிய புழிஞ்சிட்டு இதில போடலாம். இல்ல உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள் அவ்வளோதான். ஜீரகத்தூள் கூட நீங்க எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா, இதில நம்ம தேங்காய் பால் ஊத்தணும். இல்ல அப்டின்னா, நம்ம நார்மலான தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி பண்ணலாம். இப்போ நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு க்ரீமினெஸ்ஸ குடுக்க, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புளிப்பு தன்மைய குடுக்கும். இல்ல அப்டின்னா, ப்ளைனா இருக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு அந்த புலாவ். ஸோ இதுவுமே கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். நம்ம பச்சையாவே வந்து போட்டு நம்ம பண்ணக்கூடாது. இதுக்கு மட்டும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். ஸோ 2 கப் அரிசி போட்டிருக்கோம். 3 கப் தண்ணி ஊத்தலாம். 2 1/4லேருந்து 3 கப் தண்ணி பாசுமதி அரிசிக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ ஊற வச்ச பாசுமதி அரிசி. இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் 10 நிமிஷம் ஊற வச்சிருந்தேன் தண்ணியில. ஜீரா ரைஸா இருந்தா நீங்க 1 1/4 கப் தண்ணி ஊத்தலாம். ஸோ இத மூடி கிட்டத்தட்ட ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கலாம். சூப்பரா ரெடி ஆயிடும். ரைத்தாவோட எடுத்துக்கலாம். இல்ல அப்டின்னா, ப்ளைனா அப்படியே கூட எடுத்துக்கலாம். இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க கிரியேட்டிவ் வேர்ல்ட ஃபாலோ பண்ணலாம். சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையுமே ரன் பண்ணிட்டுருக்கோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு.